ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது அக்னி நட்சத்திர காலத்திலே செய்ய வேண்டியவை எவை, செய்யக்கூடாதவை எவை என்பதை இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். மே மாதம் 4ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை அக்னி நட்சத்திர காலமாகும். ஜோதிட ரீதியாக சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்தில் தங்கி பயணிப்பார். அந்த வகையில் பரணி 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து கிருத்திகை நட்சத்திரத்தில் முழுவதுமாக சூரியன் சஞ்சரிக்கும் காலமே அக்னி நட்சத்திர காலமாகும். கிருத்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பிளம்பான நட்சத்திரமாகும். முருகப்பெருமான் கிருத்திகை நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார். கிருத்திகை என்பதே அக்னி நட்சத்திரம்தான். அந்த நட்சத்திரத்திற்குள் சூரியன் பிரவேசிப்பதுதான் அக்னி நட்சத்திர காலம் என கூறப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சூரியனின் கதிர்கள் மிக வெப்பமாக இருப்பதால் அதீத தாக்குதலை ஏற்படுத்துகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். மதிய வெயிலில் வெளியே போகாமல் இருத்தல் நலம் பயக்கும். மேலும் லகுவான குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது நன்மை பயக்கும். நீர்க்காய்கறிகள், இளநீர், கம்பங்கூழ், பழைய சாதம் போன்றவற்றை எடுத்துக்கொள்வதால் நன்மை பயக்கும். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்ய வேண்டியவை. அக்னி நட்சத்திர காலத்தில் வாடகை வீட்டுக்கு குடிபோகலாம். திருமணத்திற்கான வேலைகளை எல்லாம் செய்யலாம். திருமணத்திற்கு பூ வைப்பது, உறுதி செய்வது, நிச்சயதார்த்தம் செய்வது போன்றவற்றை செய்யலாம். வளைகாப்பு இந்த காலத்தில் செய்யலாம். 5, 7, 9 மாதத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக வளைகாப்பு செய்து கொள்ளலாம். மஞ்சள் நீராட்டு விழா செய்யலாம். கடை கட்டுவது, மண்டபம் கட்டுவது போன்றவற்றையும் செய்யலாம். குலதெய்வ வழிபாடுகளை செய்யலாம். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடாதவை. அக்னி நட்சத்திர காலத்தில் புதிதாக கட்டிய சொந்த வீடுகளுக்கு குடிபோவதை தவிர்ப்பது நல்லது. மொட்டையடிப்பது, காது குத்துவது ஆகியவற்றை தவிர்த்தல் நன்மை பயக்கும். மரங்களை வெட்டக்கூடாது. கூரை வேய்வது, ஓடு மாற்றும் வேலைகளை தவிர்ப்பது நல்லது. விதை விதைப்பதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். வழிபடும் முறைகள். அக்னி நட்சத்திர காலத்தில் ஏதேனும் சுப விஷயங்களை கட்டாயமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அதற்கு முன்பாக குலதெய்வத்துக்கு அல்லது இஷ்ட தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்வது நன்மை பயக்கும். குறிப்பாக சிவன் கோயில்களுக்கு அபிஷேகப் பொருள்களை வாங்கித் தருவது நன்மை பயக்கும். சிவலிங்கத்திற்கு மேல் இருக்கும் தாரா பாத்திரத்திற்கு பன்னீர், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். தயிர், பால் போன்றவற்றை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது மிகவும் நன்மை பயக்கும். விலங்குகள், பறவைகளுக்கு தினமும் தண்ணீர் வைப்பது நன்மை பயக்கும். அடுத்த பதிவிலே இன்னொரு தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.